அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் வெளியில வந்த உடனே நான் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க போகிறேன், அது பொது உடைமை நாம் தமிழர் கட்சி என்று தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏதோ மனுஷன் வாய்க்கு தான் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தற்போது அப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாப்ல. நாம் தமிழரை உடைப்பது, சிதைப்பது இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் போய் இப்போ அவங்களுக்காக வேலை செய்யறார். தம்பிகள் எல்லாரும் இவன் கைக்கூலி எட்டப்பன், இவன் பணம் வாங்கிட்டு ஏடிஎம்கே கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனா ராஜீவ்காந்தி அவர்களை தவிர வெளியில போனா நேரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம். முதல்ல ஒருத்தர் போனாரு கல்யாண சுந்தரம், இப்போ நாச்சியார் சுகந்தி போனாங்க, அதுக்கப்புறமா இவர் போயிருக்கார். என்னடா இவங்க எல்லாமே அதிமுக கிட்ட போறாங்கன்னு பார்த்தா ரொம்ப வியப்பா ஒரு செயல் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவ்வளவு பெரிய நெருக்கம் இருந்திருக்கிறது. இவர் சித்தப்பா தானே, அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமான் அவர்களுக்கு சித்தப்பா. அந்த உறவு முறையில் இங்க கோச்சிக்கிட்டு அங்க போயிடுறாங்க. நேரா யார்கிட்ட, பிள்ளைகிட்ட கோச்சிக்கிட்டு நேரா அப்பா கிட்ட போயிடுறாங்க. அங்க போயிடுறாங்களே தவிர வேற யாரும் வேற எந்த மாற்று கட்சிக்கும் போறது இல்லை. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்றது நமக்கு இப்பதான் புரிய வருகிறது. இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்னன்னா, சீமான் அவர்கள் இன்னைக்கு இல்ல, கட்சி ஆரம்பிக்கும் நாளில் இருந்தே மிக தெளிவாக ரொம்ப பாதுகாப்பாக யாரையும் கட்சிக்குள் ரொம்ப நாள் வச்சுக்கிறது இல்லை. நாம் தமிழர் கட்சியில் சீமான் மட்டும்தான் வெளியில தெரியணும், மற்ற யாரும் தெரியக்கூடாது என்பதை அவர் இப்ப எடுத்த முடிவு இல்லை, கட்சி ஆரம்பிக்கும் போதே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் தம்பியும் பிரபல திரைப்பட இயக்குனருமான இசக்கி கார்வண்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். இதை மட்டுமா சொல்லியிருக்கார், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்த பிறகு நான் அந்த கட்சியில போய் சேர்ந்தேன். நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தல் என்று வந்தபோது போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்த போது நான் தான் முதல் வேட்பாளர். அப்ப இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தான் முதல் வேட்பாளராக போட்டியிட்டு 2000 சம்திங் ஏதோ ஓட்டு வாங்கியிருக்காப்புல. வாங்கி நாம் தமிழர் கட்சியில் சீமானோடு பயணித்து இருக்கிறார். அவர் சொல்றார், நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடக்கும்போது ஒரு கூட்டத்தில் பிரம்மாண்டமான தம்பிமார்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த மேடையில் நானும் அண்ணன் சீமான் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். அப்போது தங்கர் பச்சான் அவர்கள், திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் வேகமாக அந்த கூட்டத்துக்குள் வருகிறார். சீமான் என்னடா இவனை நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொல்லிக்கிட்டு நேரா போய் தங்கர் பச்சானை கட்டி அணைத்து மேடைக்கு அழைத்து உட்கார வச்சாரு. உட்கார வச்சு அந்த மீட்டிங் நடந்தது. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இசக்கி இவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், யார தங்கர் பச்சான் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தங்கர் பச்சான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஆனால் சீமான் அவர்கள் கிட்டவே சேர்க்கல. அதற்கு காரணம், சீமானை விட தமிழ் தேசிய கொள்கையில், தமிழர் விடுதலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தங்கர் பச்சான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக தங்கர் பச்சான் உள்ள என்ட்ரியானா நம்ம சீட்டு காலி ஆகிடும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்து தங்கர் பச்சானை கிட்டவே சேர்க்கல. இது போல பல திரைப்பட பிரபலங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைய வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, அண்ணே தம்பி போராடிக்கிறீங்க, அண்ணே தம்பி போராடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுங்க, நிதி கொடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களை புறக்கணிக்கிற வேலையைத்தான் அவர் செய்தார் அப்படி என்று இசக்கி கார்வண்ணன் அவருடைய பேட்டியில சொல்றார். இது மட்டும் அல்லாமல் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு குறைந்தபட்சம் 20% 25% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த வாக்குகள் பெறாததற்கு ஒரே காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மட்டுமே. அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார், மற்ற யாரையும் முன்ன வர விட மாட்டாரு. அப்படி யாராவது மீறி மீடியா வெளிச்சத்துக்கு வந்தா உடனடியாக அவர்கள் கிரீஸ் டப்பா உதிர்ந்த ரோமம்னு சொல்லி எட்டி உதைத்து வெளியில தள்ளி விட்டுறாரு. இது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்றதுக்கு காரணம், நாம் தமிழர் கட்சியினுடைய எனக்கு எந்த ஒரு கோபமோ எதுவுமே கிடையாது. எனக்கு சீமானை தான் பிடிக்கவில்லையே தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தங்கமானவர்கள். யாரு மூளை இல்லாத இருக்கிற இவனுங்க ரொம்ப தங்கமானவனுங்க, சூப்பருங்க, அடி போடு போடு, இன்னும் என்ன முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்தோம். அப்புறம் அவர் சொல்றாரு, G2 எதிர்த்து சீமான் பேசவே முடியாது. காரணம், அந்த வேல் ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா 1/2 கிலோல, அந்த வேலை கொடுத்தது G2 தான் அப்படி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இசக்கி கார்வண்ணன். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேடையிலும் தம்பிகள் ஏறி பேசுவது மணல் கொள்ளை, மலைகள் திருட, எங்களுடைய மலை வளம் திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக காளியம்மெல்லாம் பேசும்போது சாமி ஆடுற மாதிரியே இருக்கும். ஆனா இசக்கி கார்வண்ணன் சொல்றாரு, இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் உடனே நிதி சேர்ந்துருவோம். அந்த
மணல் திருட்டு, மலை திருட்டு, இது எல்லாத்துக்குமே எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்தா அடுத்த நாளே அவருக்கு தேவையான நிதி வந்து சேர்ந்துடும். அப்படி சேரும்போது அவர் வந்து அதோட அதை விட்டுருவாரு. ஆனால் தம்பிகள் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி என்று மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றார். இதை விட கொடுமை சமீபத்தில் அதான் நாச்சியார் சுகந்தி கட்சியை விட்டு வெளியே போனாங்க இல்லையா, அவங்க சொல்றது என்னன்னா அதை விட கொடுமையா இருக்கு. நான் சொல்லுவேன், ஆனா இவனுங்க என்ன உண்டு இல்லைன்னு பண்றவானுங்க. யாரு? இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கூமுட்டை ஆமை குஞ்சுகள் இருக்கு இல்லையா, அவனுங்க. ஏன்னா அவங்க அங்கே பயணித்து பார்த்தவர்கள் அல்லவா, அவங்களுடைய தரம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் அவங்க பயப்படுறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அளந்து 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 பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க காமராஜரை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசுகிறார், ஆனா காமராஜருடைய வாழ்க்கையை சீமான் வாழறாரான்னு கேட்டா அது வந்து இல்லதான். இது ஒரு மிகப்பெரிய குறைதான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேற ஒருத்தன் கிட்ட போயிடுச்சு, ஏன் நேரடியாக கயல்வழியாக கையில் போய்விட்டதுன்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் இப்படி பேட்டி கொடுத்தால் நாம் தமிழர் தம்பிகள் கழுவி கழுவி நம்மளை ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அங்கேயே இருந்துட்டு அவரை விமர்சனம் பண்றது தவறுதான். ஏன்னா மூளை இருக்கிறவன் அங்க இருக்க மாட்டான். எனக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துச்சு, வெளியே வந்தா விமர்சனம் பண்ணக்கூடாது. எங்களை மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சீமானை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், சீமான் ஒரு சுயநலவாதி, சீமான் ஒரு பணத்துக்காக கட்சி நடத்துகிற ஒரு தலைவன், அவர் மக்களுக்கான தலைவன் கிடையாது அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு போடுறோம். அதனால இவனுக்கு கழிவு ஊத்துறது அப்படியே அவனுக்கு மூஞ்சிலே தான் போய் விழுமே தவிர எங்களுக்கு வராது. ஏன்னா இன்னைக்கு கழிவு ஊத்துறவன் நாளைக்கு அவனுக்கு பாதிக்கப்படும் போது வெளியில போய் அடடா என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லை. நாச்சியார் சுகந்தி அவர்கள் பயப்படுற மாதிரிலாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சீமான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சுயநலவாதி அப்படின்றத தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே நாம் வருகிறோம். சீமானின் முகத்திரை கிழிப்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படி என்பதை நாம் தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாச்சியார் சுகந்தில இருந்து இசக்கி கார்வனில இருந்து வர எல்லாருமே இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்கிற விஷயம், நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அமைப்பு அதனுடைய கொள்கை சரியானது. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அப்படியே நீங்க பேசுற கொள்கை, நீங்க சொல்ற வார்த்தை எல்லாமே சரி. ஆனா ஒன்ன சீமான் பேசுகிற அவர் உருட்டுற அந்த உருட்டுகள் தான் ரொம்ப தவறு. அதாவது சீமான் ஒரு மேடையில பேசுறாருங்க. அதாவது தேர்தல் வந்ததான் ஒரு 7 வயசு 8 வயசு சிறுமி அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிச்சான். அவரும் சரிமான்னு சொன்னாராம். சொல்லிட்டு வாக்கு சாவடிக்கு போனாங்களாம். போய் அங்க நிற்கும் போது அகான ஒரு சிரிப்பு, ஒரு கேவலமான சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த குழந்தை சட்டுன்னு போயிட்டு விவசாய சின்னத்தை அமுக்கிடுச்சான். அங்க இருந்த போலிங் ஆபீசரு அங்க மைய வைக்கிறவன் எல்லாம் சர்ச்சுக்கிட்டாருன்னா முதல்ல குழந்தைகளை வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கவே மாட்டார்கள். அப்படியே கண்ணு தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் குழந்தைங்க உள்ள கூட்டின்னு போனா ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதான் வந்து நடைமுறை. ஏன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்றது இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை. ஆனா 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தை போய் அந்த சின்னத்தை அமைக்கிடுச்சு, அது கள்ள ஓட்டுல வராது, அது ரொம்ப நல்ல ஓட்டுல வரும்னு அவர் சொல்லும் போது இந்த சிந்திக்கிற திறனே இல்லாம இவனுங்க கைத்தட்டினானுங்க பாரு. டேய் யாரா நீங்க, எங்க இருந்து வரீங்க? அப்போ நீங்க வாக்குச்சாவடியில் முகவராக கூட இது வரைக்கும் உட்கார்ந்து இல்லடா நீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓட்டு போடுறதுக்கு ஒரு குழந்தைய அனுமதிக்க முடியாது, அது சட்டப்படி குற்றம். 17 வயசுக்கு கீழே இருக்கிறவன் வாக்குச்சாவடிக்குள் போகவே முடியாது. அதுக்காக தானே வயசு வச்சான். 18 வயசுக்கு மேல இருக்கிறவனால தான் சுயமாக சிந்தித்து அவனுக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தாங்க. நீ 17.10 மாசம்னா கூட உனக்கு வாக்குரிமை கிடையாது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சீமானுக்காக வக்காலத்து வாங்கிட்டு அவர் வாயில சொல்ற வடைகள்லாம் சிரிக்கிற உங்களை பார்த்து நாங்க வாயால சிரிக்கிறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியலடா. இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைத்தால் உங்களுக்கு நாங்கள் வந்து 200 ரூபாய் ஊபிஸ். ஆமா நாங்கள் உடன்பிறப்புகள் தான், நாங்கள் திராவிட சொந்தங்கள் தான், நாங்கள் திராவிட தந்தை பெரியாருடைய வாரிசுகள் தான். எங்களை பார்த்து ஊபிஸ்ன்றீங்க. நீங்க முதல்ல போங்கடா. போயிட்டு சீமான் பேசுற அந்த என்னால பல விடயங்களை சொல்ல முடியும். சீமான் இப்படி பல உருட்டுகளை உருட்டி இருக்காரு. ஒன்னொன்னா ஒவ்வொரு வீடியோவா எடுத்து சொல்ல முடியும். மேடையில ஏறி அந்த சின்னம் கிடைக்கலன்னா பாரு, ரொனால்டோ என்ன ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டப்பவே நான் போவாதவன், இவனுங்க சின்னத்துக்கு என்ன கூட்டணி கூட்ட நான் போயிடுவேன். டே யோசிச்சு பாருங்கடா. ஒரு மேடையில பேசும்போது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக பேசலாம். ஆனா நகைச்சுவைக்காக பேசுற தலைவன் சீமான் கிடையாது. ஆமகரி சாப்பிட்ட, AK-24 சுட்ட, 72 சுட்ட, அதை சுட்ட இதை சுட்டன்னு அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரசன்ட்ல அதாவது சாவறதுக்கே பயமா இருக்குடா. உடனடியாக சீமான் என்ன சொல்வாருன்னு தெரியாம எல்லாம் எழுதி வச்சுட்டு சாவறான். சீமானுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு எழுதி உயிர் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்களை பயத்தில் உண்டாக்கி இருக்கிற ஒரு நபர் தான் சீமான். இப்படிப்பட்ட இவர்கள் மைக் சின்னம் வேணாம், வேற சின்னம் தான் வேணும் அப்படின்னு சீமான் கேட்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்?
ஒரு நண்பர் கிட்ட கேட்டேன். அவர் சொல்லியிருந்தாரு, என்னங்க சீமானுக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்துருக்காங்களாமே அப்படின்னு கேட்டேன். அட கத்தியே சாவட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அட என்னங்க இப்படி சொல்றீங்க, அவர் உடனே வேணாம்னு சொல்லிட்டாராமே, வேற சின்னம் வேணும் மேல்முறையீடு போயிருக்காரு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அடடா இப்படியெல்லாம் நம்மளை வந்து கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவாங்க, நம்மளை வச்சு செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் பரவாயில்லப்பா எங்களுக்கு செருப்பு சின்னம் தான் வேண்டும் என்று சீமான் வலுக்கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. செருப்பு சின்னம் வேணுன்றதுக்கு காரணமா முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கலாம், ஆனால் செருப்பு கைட்டி எடுத்து நீ காட்டினா அது வந்து உன்னுடைய பேசுகிற வார்த்தையும் நீ காட்டுகிற தோணியும். ஏற்கனவே ஒரு முறை வந்து சீமான் செருப்பு கைட்டி காட்டியிருக்கான். ஆக செருப்பு சின்னம் கொடுத்தா அதை மக்களுக்கு நேராக காட்டி இதுதான் என் சின்னம் சொல்றதோட எதிர்கட்சிகளையும் அவர்கள் மேல் இருக்கிற அந்த வெறுப்பையும் ரொம்ப கேவலமாக விமர்சனம் செய்து செருப்பை காட்டி வாக்கு கேட்டு அவங்க கிட்ட அந்த வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று சீமானுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எனக்கு செருப்பு சின்னம் கொடுங்க செருப்பு சின்னம் கொடுங்கன்ட்டு இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆகையால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை செருப்பு சின்னம் கொடுத்து சீமான் அவர்கள் இப்படி தேவையில்லாத வேலையை ஏதாவது செய்தால் அதே செருப்பு திருப்பி வரும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. நீங்க எதிர்வினை ஆற்றினால் அவர்கள் பல வினை ஆற்றுவார்கள். ஆக நீங்கள் தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படின்னு கூறிக்கிட்டு சீமானை விட்டு வெளியில் வந்த அத்தனை பேரும் சித்தப்பா கிட்ட போயாச்சு. அங்க போன எல்லாரும் சொல்ற இன்னொருத்தர் போய் தனியா கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்படி சீமானை விட்டு வெளியில போய் சீமானின் முகத்திரையை அப்படியே பிடிச்சி கீழே கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வேலை இல்லாம போயிடும் அப்படின்ற நிலை வந்து விட்டது. சீமான் ஒரு இன துரோகி, சீமான் ஒரு பணத்துக்காக அரசியலை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறவர் அப்படி என்கிற அந்த முகத்திரை கிழிந்து மக்கள் முன்னல் நின்றால் போதும். அதை யார் செஞ்சாங்க? நாங்க செஞ்சாங்க, முன்னாள் தம்பிகள் செய்தாங்க. அதாவது நோக்கம் ஒண்ணுதான், அதை யார் செய்தாலும் நமக்கு வெற்றி தான் அப்படின்னும் போது நம்மளை விட அவங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்குள்ளவே இருந்து பயணித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் இவர் என்ன மூவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆக அவர்கள் மிக விரைவில் சீமானுக்கு முடிவு கட்டுவார்கள் அப்படி என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட்7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.